எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? இது என்னடா வம்பா போச்சு? ஒரு நிச்சயதார்த்த வீட்டுக்கு எல்லாரும் எதுக்கு வருவாங்க? அதுக்குதான் நானும் வந்தேன். உன்னை யாருமே இங்க வர சொல்லி வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடலையே. தூரத்து சொந்தங்களதாமா வெத்தலை பாக்கல வச்சு கூப்பிடுவாங்க துளசி. என்ன மாதிரி நெருங்கின சொந்தங்களை எல்லாம் அப்படி எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. நானே இதை என் சொந்த வீட்டு விசேஷமா நினைச்சு அப்படியே வந்துட்டே இருக்க வேண்டியதான். என்ன மிஸ்டர் அம்லம், இது என் வீட்டு விசேஷம் தானே? இது பாரு மகள, உனக்கும் எனக்கும் எந்த பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. உன்னை நான் எப்போ தலைமொழிகிட்டேன். மறுபடியும் சொந்தம் கொண்டாடிட்டு வந்து நிக்காத. எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். மரியாதை எந்திரிச்சு வெளியில போடி. நான் தப்பு பண்ணிட்டேன் மிஸ்டர் அம்லம். அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களை விட்டு போயிருக்கவே கூடாது. அப்பவே இதோ இதே மாதிரி உங்க நோடு வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கணும். விசாலாக்கா, உங்க வீட்டுல இருக்கிற பசங்க எல்லார்கிட்டையும் நான் என்ன உறவு முறைன்னு தெளிவா சொல்லிருக்கணும். அப்படி சொல்லாம போனதுனாலதான் இன்னைக்கு வரவங்க போறவங்க எல்லாம் இந்த வீட்டுல உட்கார்ந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மேகல கூட இருந்த வரைக்கும் ஐயாவோட சொத்து பணம்னு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டல்ல. எத்தனை நாளும் வீடெல்லாம் எழுதி வாங்கின, அப்படியே போயிட வேண்டியதானே. மறுபடியும் எதுக்கு இங்க வந்து உயிரை வாங்குற? ஆஹா, நான் உயிரெல்லாம் வாங்க வரலமா? அதான் அவருக்கே வாக்கு கொடுத்திருக்கேனே, அவரோட உயிரை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு. நான் அவரோட மானத்தை வாங்க தான் வந்திருக்கேன். ஒரு பொண்ணை தொட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் யாரும் வெளியில போயிட முடியுமா? அதுவும் என்ன மாதிரி ஒருத்திய தொட்டுட்டு கை எடுக்கவே முடியாது. எடுக்க நானும் விட மாட்டேன். பாவம், நானா நினைச்சாதான் போகணும். ஐயா, இவ ரொம்ப சீன் போடுறா. இவளை பத்தி ரொம்ப பெரிய ஆள்னு நினைச்சு இவளே பேசிட்டு இருக்கா. ஏற்கனவே நம்மள இவளை தூக்கி ஜெயில போட்ட மாதிரி மறுபடியும் தூக்கி உள்ள வச்சாதான் இவளுக்கு புத்தி வரும் நினைக்கிறேன். ஏய் துளசி, என்ன தொட்டா இந்த வீட்டுல பூகம்பமே வரும். ஏய், என்னடி பூகம்பம் வரும்? என்ன மிரட்டிட்டு இருக்க? துப்பாக்கி எடுத்து வந்தேன்னு வச்சுக்க, சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். சுடுங்க மிஸ்டர் அம்பலம், சுடுங்க. அதத்தான் நானும் ரொம்ப விரும்பிட்டு இருக்கேன். உங்க கையால நான் சாகுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஐயா, இவ சும்மா கிளம்பி வரல, ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கா. இவளை உட்கார வச்சுட்டுலாம் பேசிட்டு இருக்க கூடாது. ரொம்ப சரியா சொன்ன துளசி. உன்கிட்ட பிடிச்சதே பரவாயில்ல மிஸ்டர் அம்லம். அந்த வேகம், அந்த துடிப்பு, இதெல்லாம் உங்ககிட்ட இன்னும் அப்படியே இருக்கு. நான் கூட உங்ககிட்ட இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன். ஏய், ஒழுங்கு மரியாதை எங்கிறது போயிரு. என்ன கொலகாரனாக்கிறாதே. ஐயா, அவ மேல கை வச்சு உங்களை நீங்க தரப்படுத்திக்க வேண்டாம். அவளை இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே தள்ளுங்க. நம்ம வீட்டுல விசேஷம் முடிஞ்ச உடனே இவளை என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். அப்படியெல்லாம் என்னை யாரும் துரத்திட முடியாது துளசி. என்ன மிஸ்டர் அம்பலம், என்ன துரத்திடுவீங்களா? ஏய், என்னடி செய்வ? உன்னால என்ன செஞ்சிட முடியும்? மாடி மாடின்னு சொல்றேன்ல. இங்க பாரு அம்பலம், வேண்டாம். அப்புறம் நான் கத்துவேன், ஊரை கூட்டுவேன், உங்களை அசிங்கப்படுத்துவேன். வேண்டாம், விடுங்க. ஏய் மாடி, நீ என்ன ஊரை கூட்டுறது? மாடி, நான் யாருன்னு காட்டுறேன். மாடி, விட்டுக்க, விட்டுக்க. வா மாடி. ஏய், அக்காவை பார்த்ததும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. ஐயா, என்னங்க ஐயா, இவரை எதுக்கு மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வந்தீங்க? கூட்டிட்டு போய் வெளியே தள்ளி கேட்ட பூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. கத்தி கூப்பாடு போடுவேன், அவ மிரட்டுறா. அவளால எதுவும் பண்ண முடியாது. அவளை முதல்ல வெளியே அனுப்புங்க ஐயா. ஐயோ துளசி, விசாலாச்சி வந்துட்டாமா? என்ன துளசி அம்மா, ஏதேதோ உத்தரவெல்லாம் போட்டீங்க. கழுத்தை பிடிச்சு என்ன வெளியில தள்ள சொன்னீங்க.
இப்ப தள்ள வேண்டியதானே? விசாலாட்சி அக்கா மட்டும் வரட்டும். அம்பலத்துக்கும் எனக்கும் என்ன பந்தம்னு வரிக்கு வரி தெளிவா சொல்றேன். ஐயா ரொம்ப யோசிக்க வேண்டாம். இவளை தூக்கி ஸ்டோர் ரூம்ல போட்டு அடங்கய்யா. நம்ம வீட்டு விசேஷம் முடிஞ்ச உடனே இவளை என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏய், அப்படிலாம் என்ன பண்ணிட முடியுமாடி? என்ன முதல்ல தொற்றுவீங்களா நீங்க? விசாலாட்சி அக்கா மட்டும் வரட்டும். ஏன் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சேர்ந்து வரட்டும். அம்பலத்துக்கும் எனக்குமான பந்தத்தை தெளிவா சொல்லிடுறேன். ஏய், உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சதே தப்புடி. இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன். நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி நினைச்சு பழகுன. ஆனா அவ என்னடானா நம்ம குடும்பத்துக்கே வினையா வந்து நிக்கிறா. என்னங்க நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல விசாலம், சும்மாதான். நீங்க ஏதோ பயந்த மாதிரி நிக்கிறீங்க. உங்களை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா நான் நம்பிடுவேனா? உங்க கூட வாழ்றவ நானு. உங்களை பத்தி எனக்கு தெரியுமா இல்ல அவங்களுக்கு தெரியுமா? என் கண்ணுல தூசி விழுந்தாலே நீங்க தாங்க மாட்டீங்க. இவ்ளோ பெரிய துரோகத்தையா நீங்க பண்ணுவீங்க? அவ ஏதோ பைத்தியக்காரி, ஏதேதோ சொல்லி பணம் பறிக்கலான்னு நினைக்கிறா. அத போய் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் வீட்ல இருந்து வர போறாங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்கறேன். மத்த வேலையெல்லாம் நீங்க பாருங்க. நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடியே